பெண்களை பற்றி மனதில் வைத்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள். எத்தனை செல்லமாய் வளர்ந்தாலும் என்ன, எத்தனை சோம்பேறியாய் இருந்தால் என்ன, எத்தனை பொறுப்பற்று தெரிந்தால் என்ன, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது திருமதி எனும் பதவி. நம்ம பிள்ளைகளே கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட தட்டில் கை கழுவி தட்டை நம்ம வாங்கி கொண்டு போய் வச்சு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா, அந்த திருமதி அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழி வந்த பிறகு பொறுப்பாக அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதும், அவங்களுடைய கணவன், மாமனார், மாமியார் உறவுகளை அவங்க பேணி பாதுகாக்கிறதும், அவங்க வீட்டை அவ்வளோ அழகாக சுத்தமாக வச்சுக்கிறது, சமையல் பண்ணுறது, வரவங்களை உபசரிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் தாய் வீட்டில் என்னதான் சோம்பேறியாக இருந்தாலும், எத்தனை மணிக்கு தூங்கினாலும், எப்படியெல்லாம் வளர்ந்தாலும், திருமணம்னு ஒரு விஷயம் வந்த பிறகு அவர்கள் அப்படியே மாறி வாழ்கிறத பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதுதான் பெண் என்னும் பேர் சக்தி. இரண்டாவதாக, பெண்ணே எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காதே, சுவரில் எறிந்தால் திரும்பி முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாயிரு. பெண்கள் எப்போவுமே சரி, முதல்ல அம்மா அப்பாவுக்கு கீழே இருக்காங்க, அதுக்கப்புறம் கணவனுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு, அப்புறம் பேர பிள்ளைங்களுக்கு, இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்த அந்த காலகட்டம் இப்போ மாறிடுச்சு. பெண்கள் தங்களுடைய சுயக்காலில் நிற்கிறாங்க. திருமணமே பண்ணிக்காமல் கூட அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்துகிறாங்க. இல்லை ஒரு பந்தங்களை பிரிந்தால் கூட அது அவர்களை பாதிக்காத அளவுக்கு அவர்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவங்களால நிற்க முடியுது. அப்படியெல்லாம் அவங்க இருக்கணும்னா எல்லாருக்கும் கீழே எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு எல்லாருடைய திட்டுக்களையும் வாங்கி கொண்டு அப்படி கஷ்டப்படுற ஒரு உதைப்படுகிற ஒரு கால்பந்து மாதிரி இல்லாமல் திரும்பி அடிக்கிற கைப்பந்து மாதிரி இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய கால்களில் நீங்கள் நிற்கணும், யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. மூன்றாவதாக, நம்மை யார் என்று நமக்கு தெரியப்படுத்தும் ஒரே ஆயுதம் அவமானம். பெண்ணே, இப்போ நம்ம பார்க்குறோம், நீட்டில் நல்ல மார்க் வாங்க முடியலையேன்னு தற்கொலை பண்ணிக்கிறங்கிற பெண்களையும், இல்லை +2 ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே நல்ல மார்க் வாங்கியிருந்தா கூட அதுக்காக பயந்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்களையும் பார்க்கும் பொழுது இந்த அவமானம், இந்த அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. அதனால் பெண்கள் எல்லாருமே அவமானங்களை சந்திக்க சந்திக்க வாழ்க்கையில் உயர்ந்து மேலே உயர்ந்திருப்பீர்கள்.